வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிளாகர் டுட்டோரியலை வந்து தமிழில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பிளாகர் சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். பிளாகர் சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து பிளாகர் சம்மந்தமாக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் வியூ பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்க்ளைமர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே போல் வந்து ப்ரைவேசி பாலிசி எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். உங்களுக்கு டிஸ்க்ளைமர் ப்ரைவேசி பாலிசி இதெல்லாம் க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுடைய பிளாகர் வெப்சைட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி வந்து ஜென்ரேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேமை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட கம்பெனி நேம் வந்து உங்களோட வெப்சைட் நேமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல யுவர் வெப்சைட் நேம் வந்து உங்களுடைய உங்கள் வெப்சைட் நேமே மறுபடியும் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து என்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய வெப்சைட் யூஆர்எல் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் என்னோடய வெப்சைட் நேமையே நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பிரதாப் டெக் அப்படிங்கிற என்னோடய வெப்சைட் நேமை நான் வந்து கரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெப்சைட் நேமையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்தியானா இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னா வேறு கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ஸ்டேட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெனரேட் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதில் வந்து HTML கோடாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு கூட உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பி டு டெஸ்ட் கிளிப்போர்டு அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆன பிறகு உங்களோட டேஷ்போர்டு வந்து பிளாகர் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த நியூ பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் காப்பி பண்ண அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ஐக்கான் இருக்கும். இதை டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல HTML வியூ அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ண அந்த கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் வியூ அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜுக்கான டைட்டில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். இந்த பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிரும். இதை நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஃப்ரண்டில் வந்து ஷோ ஆகிறதுக்கு நம்ம வந்து பேஜஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த பேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லேஅவுட் அப்படின்னு இருக்கும். லேஅவுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எடிட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புதுசாக ஆட் ஆகிருக்கு. இதை வந்து இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் அப்படின்னு இருக்கும். சேவ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த டிஸ்க்ளைமர் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து அபவுட் அஸ்க்கு மேலே வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கும். இந்த சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அகைன் பார்த்தீங்கன்னா இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்து வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்னோடய வெப்சைட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து ரிப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு வந்து ஆட் ஆகிடும். இதே போல் தான் உங்களோட வெப்சைட்டுக்கும் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஈஸியாக ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மேலும் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.